மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வேணுகிட்டு இருந்து இப்போதைக்கு நான் உன்னை காப்பாத்தி விட்டுட்டேன். இனிமே நீ மத்ததையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இங்க பாரு, இதை எப்படி என்ஜாய் பண்ணி குடிக்கணுங்கிறத மட்டும் இப்ப நீ யோசனை பண்ணு, புரியுதா? டேய் ஆஷா ஆஷா ஆஷாவா? டேய் என்னடா இதெல்லாம்? இங்க பாரு, நீ சரக்கு அடிப்பேங்கிறத அவ தெரிஞ்சிருக்கணும். ஒரு தடவை நம்ம பொண்டாட்டிய முன்னால வச்சு கம்பீரமா சரக்கு அடிச்சாதான் நம்ம வாழ்றதுக்கே லைசன்ஸ் கிடைக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இது என்ன? இத பார்த்தது இல்லையா? இது சரக்கு, இது சிக்கன். இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் டென்ஷன் வரும்போதும் அப்ப நம்ம தேட வேண்டியது நல்ல நண்பனான இவனை தான். அது மட்டும் இல்ல, இத குடிச்சு முடிச்ச உடனே ஒரு தெம்பாயிடும். ஓ, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடுங்க. சரக்கு அடிப்பியோ? டேய் செல்லோ தங்கோ, உன் செலக்ஷன் சூப்பர்ரா. அண்ணே, டேய் நமக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருக்காடா. நீ அடிமா. ஆஷா தண்ணி ஊத்துடா. வேண்டாம் வேண்டாம், நானே ஊத்திடுறேன். எனக்கு ஒரு ராசி இருக்கு, இனிமேல் இதை நிறுத்தவே மாட்டேன். கொடுத்தாக்கு. ஆஷா, டேய் உனக்கு தான் இங்க ஊத்தி வச்சிருக்கல, அவ கை விடுறா. ஆஷா வேணாம், உன் குடல் சுருங்கிடும். உங்க உடம்புல இருக்க மாதிரி தானே குடலும் என்னோட வயித்துலயும் இருக்கு. வேண்டாம், நீ குடிச்சா சரி வராது. அது ஏன் சரி வராது? அது சரி வருமா? இது ஒரு நல்ல நண்பனா இருந்தா பொண்ணுங்களை குடிக்கலாமே. இனிமே சந்தோஷப்படும் போதும் சங்கடப்படும் போதும் டென்ஷன் வரும் போதும் உங்க கூட சேர்ந்து நானும் குடிக்கிறேன். உங்கள மாதிரி ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்ல, வீட்ல இருக்க பொம்பளைங்களுக்கும் டென்ஷன் இருக்கும். இல்ல, அதெல்லாம் மாத்திர ஒரு நல்ல நண்பனா இருந்தா எனக்கும் இது வேணும். எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கும் வேணும். நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து குடிக்கலாமே. எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆஷா சொன்ன கேளு. வேணாம் வேணான்னு சொல்றேன். இது எடுக்காத, இது வேணாம். ஆஷா சொன்ன கேளு. என் புருஷன் குடிக்கிறாருன்னா கண்டிப்பா நானும் குடிப்பேன். ஆஷா சொன்ன கேளு. என்னடா குடிக்கல? இத தர மாட்டேன். எதுக்கு என்கிட்ட இருந்தா போடுங்க நீங்க? அது விஷம் சொல்லும், உனக்கு அது வேணாம். அது விஷம்னு உங்களுக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சும் நீங்க ஏன் உங்க உடம்ப வீணாக்குறீங்க? இப்படி குடிச்சு குடிச்சு உங்க உடம்ப வீணாக்குனீங்கன்னா கூட இருக்கிறதுக்கு உங்க பொண்டாட்டி கூட இருக்க மாட்டா. என்னங்க, நீங்க பழைய மாதிரி குடிக்கிறதா இருந்தா இத பாக்குறதுக்குலாம் நான் இங்க இருக்க மாட்டேன். இனி குடிக்க மாட்டேன். என் வாயை மூட வைக்க சொல்லாதீங்க. நீங்க சரியான முடிவெடுத்து உங்க மனசார சொல்லுங்க. பாவி பையலே, ஐயோ டேய் என்னடா இப்படி பண்ணிட்ட? டேய் அறிவு இருக்கடா உனக்கு? நான் உன் விருப்பம் போல நடந்துக்கிறேன். இந்த கூட்டத்துல இருந்து என் ஹஸ்பண்டோட கிளாஸை நான் எடுத்துட்டு போறேன். டேய் படுபாவி பையல, இப்படி பண்ணதுக்கு பேசாம என்ன கொன்றுக்கலாம்டா நீ. இப்ப அவ சொன்னா அதையும் நான் செய்வேன். ஒண்ணு இன்னில இருந்து சுமேஷோட குடிய நிறுத்தணும், இல்லனா இன்னில இருந்து நான் குடிக்க தொடங்கிடுவேன்னு ஆஷா சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஒரு முயற்சி எப்பவுமே நல்லதுதானக்கா. நாம என்ன முயற்சி எடுக்காமையா இருக்கோம்? அதனால நம்ம உடம்பு தான் வீணா போச்சே தவிர அதுல ஏதாவது பிரயோஜனம் இருந்ததா சொல்லு. 1857 நடந்த சிப்பாய் கழகத்துல முதல்ல நம்மளுடைய சுதந்திரத்துக்காக போரிட்டாங்க.
அன்னைக்கே நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோன்னு மீண்டும் முயற்சி பண்ணாம இருந்திருந்தா இப்ப சுதந்திரம் கிடைச்சிருக்குமா என்ன? ஆளுங்க மாறி மாறி வரும்போது அதுக்கான வழிமுறைகளையும் மாற்றம் வரும். பாலாக்கா, நான் முதல் அடியிலேயே ஜெயிச்சிட்டேன். பாலாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அங்க போய் என்னோட பெர்ஃபார்மன்ஸ பண்ணேன். அது சரிதான். அப்ப ஐடியா இங்க இருந்து தானே கிடைச்சிருக்கு. நீ சுதந்திரத்தை பத்தி பேசும்போதே நான் நினைச்சேன். நீங்க சாப்பிடுறது ரொம்ப நல்லதுன்னா எனக்கும் வேணும்னு கேட்டேன். ஒருவேளை அது விஷமா இருந்தா அத நான் உங்களுக்கு குடிக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதோட என் ஹஸ்பண்ட் கிளாஸ எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த கிளாஸ் தான் இந்த கிளாஸ். அப்படின்னா நீ இங்க இருந்து கொண்டு போன கிளாஸ்? அதுல சதீஷ் மாமா கொஞ்சம் சரக்க ஊத்திட்டாரு. இனிமே அந்த கிளாஸ உடைக்க வேண்டிய பொறுப்பு அனிலா அக்காக்கு தான். அதை என்னால பண்ண முடியும்னு சத்தியமா எனக்கு தோணல. ஒரு நாளாவது சுமேஷ் உன் முன்னாடி ஒரு நல்ல மனுஷனா நீ நிறுத்தி காட்டுவ. என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்காரு, இனிமே குடிக்க மாட்டேன்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் சொன்னா செய்வாரு. மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னோட புருஷனை நான் மாத்திடுவேன். நான் போயிட்டு வரேன். அவகிட்ட அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே நடந்தா போதும்க்கா. என்னாச்சு பாலா? வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா. பாலா, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாமா. இப்பதான் வேணும் இங்க இருக்கால, அவனே கூட கூட்டிட்டு போ. வேண்டாம்க்கா, நீங்க வந்தா போதும். நாம இங்க இருக்கிற ஹெல்த் சென்டருக்கு போயிட்டு வரலாம். ஒரு தடவை உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கே நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். நீ போய் வேணுவ கூட்டிட்டு போயிட்டு வா. வரலன்னு சொன்னானா கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போ. வா. நான் சூரஜை கூட்டிட்டு உன்னை பார்க்க வரலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சூரஜ் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல, இப்ப கொஞ்ச நாளா என்கிட்ட ரொம்ப கோவமாவே பேசிட்டு இருக்காரு. இப்பதான் நீ வந்துட்டல்ல, ஏன் என்கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறாரு நீயே கேளு. அது மட்டும் கேட்டா போதுமா? இப்போதைக்கு அது மட்டும் போதும். எங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனைனா அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தானே இருக்கு. நீ தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. அப்படின்னா நீ அதை இன்னும் மறக்கவே இல்ல. நடந்து முடிஞ்சதெல்லாம் மறக்க முடியுமா பிரீத்தி? உனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னு தெரியும். என் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு சொன்ன என் அண்ணனோட மனசுல உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள அனுப்பி அதை கொண்டு போய் கல்யாணத்துல முடிச்சு வச்சது நான் தான். என் பாசமான ஒரு அண்ணனுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு முழு பாசத்தை அவருக்கு காட்டணும்னு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உன் சூரஜ மேல நான் வச்சிருக்கிற அந்த பாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையாது. இல்லையா? இல்ல, அது அதிகமாயிட்டு தான் இருக்கு. என்னை நம்ப வைக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்காத. உனக்கு மாயமாவும் உன் வீட்டுல இருக்கிறவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. மாயமா ஒரு பையனை வளர்த்துட்டு இருக்காங்களா, அவன் நல்லா இருக்கானா? சொல்லு, நல்லா இருக்கானா? அவன் நல்லா தான் இருக்கான். நான் ஏற்கனவே இத பத்தி உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். மாயம்மாவுக்கு அந்த பையன் என்ன வேணும்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு என்ன வேணும்? சொல்லு, உனக்கு என்ன வேணும்?
எனக்கா? எனக்கு யாரும் இல்ல. நீ கஷ்டப்பட்டு பெத்த உன்னோட பையனை உனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த கள்ள தொடர்பு உனக்கு தெரியாதா? இவ்ளோ பெரிய பொய்ய ஈஸியா மறைச்சிட்டு நீ எதுக்காக எங்க குடும்பத்துக்குள்ள வந்த? என் அண்ணனோட வாழ்க்கைய எதுக்கு நீ நாசமாக்குன? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிரீத்தி, இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க உன் பையனை பார்க்க நீ போறத நான் என் கண்ணால பார்த்தேன். நீதான் அவனோட அம்மான்னு நான் கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட நீ மறைக்க பாப்பியா? ஒவ்வொரு நிமிஷமும் என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் என் அண்ணனையே நீ ஏமாத்திட்டு இருக்கான்னு நான் எப்படி இங்க இருக்கவங்க கிட்ட சொல்ல முடியும்? இந்த அவமானத்தை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? என் அண்ணனுக்கு இது தெரிய வந்தா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை ஆகும். உன்ன மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாதவளை கல்யாணம் பண்ணதுக்கு என் அண்ணன் எந்த கஷ்டமும் படக்கூடாது. ஒரு கர்ப்பிணி பொண்ணை தண்டிச்ச பாவம் என் குடும்பத்துக்கு வந்து சேரக்கூடாது. உனக்கு இந்த வீட்ல இருந்து என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு என் அண்ணன் வரதுக்கான டைம் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போயிடணும். இதுக்கப்புறம் நாங்க யாரும் உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு தூரமா போயிடு. இனி உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. நான் இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். எதுக்கு? கர்ப்பிணியா இருக்கிறப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றது எதுக்கு? ஆனா இன்னைக்கு அவனோட டெலிவரி டேட். அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கே சிசேரியனை பண்ணிடலாம். அப்புறம் பின்ன எதுக்குடி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு இப்போ வயிறு வலிக்குது. வயித்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கு.
வயித்துக்கு நடுவுல ரொம்ப வலியா இருக்கு. கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சா சரியாயிடும். இதுக்காகலாம் ஒண்ணு நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இங்க பக்கத்துல ஒரு ஹெல்த் சென்டர் இருக்குல்ல, அங்க போனா போதும். இப்போதைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம். வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு. இப்ப விட்டீங்கன்னா நானே நடந்து போயிடுவேன். இல்லன்னா நீங்க என்ன தூக்கிட்டு தான் போகணும். அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நீ இங்கேயே இருந்து சாகுன்னு விட்டுருவேன். சாகாம போனா உயிர் உள்ள ஒரு மாமிச இறைச்சி மாதிரி நான் இங்க கட்டையில விழுந்து கிடந்தா உன்னை கொண்டு போய் காட்டுல விட்டுருவேன். முன்னாடி எலும்பும் தோலுமா இந்த வீட்டுல ஒரு நாய் இருந்தது. அதை கொல்ல எனக்கு மனசு இல்லாம அதை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எதுவும் இல்லாம அது அங்கேயே கடந்து கொஞ்சம் கொஞ்சமா உசுர விட்டுருச்சு. நீ அப்படி விழுந்து கிடந்தனா அப்புறம் உன்னோட நிலைமையும் அப்படித்தான் இருக்க போகுது. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாகடிக்காதீங்க. கழுத்தை நெரிச்சு ஒரடியா கொன்னுடுங்க. உன்ன நான் அப்படி சாதாரணமா விட்டுருவேனா? உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ கஷ்டப்படுறத பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு பதிலடி இருக்கு. அதே மாதிரி தான் சந்தோஷத்துக்கும். நீ அதிகமா சந்தோஷப்படுற மாதிரி நிலைமை நான் உருவாக்க மாட்டேன். என்னடி எங்கிருந்து போயிடுவியா? இனிமே நான் எங்க போறது? நீ நினைச்சனா எங்க வேணாலும் போலாம் இல்லையா? உங்க அக்காவை கட்டணம் வீடு, உன் பழைய காதலம் வீடு, இப்படி யார் வீட்டுக்கு வேணாலும் போலாம்ல. அப்படின்னா இங்க 2 ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டு பார்க்கட்டுமா? செடி என்ன அவங்க ஆம்பளைங்க இல்லையா? இல்ல உன்ன மாதிரி பொண்டாட்டிங்களை அடிக்கிற கோவக்காரங்களா? ஏய் முதல்ல இங்கிருந்து போடி, இல்லனா உன் போன இந்த இடத்துலயே விழுந்துரும். உன்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் ஒரு சவமா தானே இருக்கேன். ஆனா அந்த சவமான உடம்புக்குள்ள ஒரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்க. அது உனக்கு வேணும்னா இப்ப நீ என் கூட ஹெல்த் சென்டருக்கு வா. நீ எங்கேயும் போலனாலும் பிரசவிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா பிரசவிப்ப. காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாம் ஏதாவது டாக்டரை போய் பார்த்தாடி பிரசவிக்குது. ஜென்மம் கொடுத்தது ஒரு மிருகமா இருந்தாலும் பிறக்கிறது ஒரு மிருகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. கொஞ்சம் சத்தமா பேசு, அப்பதான் வயித்துல ஒரு நடுக்கம் வரும். குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி அதுதான். அண்ணா, அம்மா என்ன கூப்பிடுறாங்க. நான் இவளை இங்க உங்ககிட்ட தனியா விட்டுட்டு போறேன். அப்புறம் சமையலுக்கு தமிழ்ல சில வார்த்தைங்க தெரியலையாமா, கொஞ்சம் நீ அவளுக்கு சொல்லி கொடுத்துருன. அம்மா கிச்சன்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பிரீத்தி, என்னப்பா நீ என்ன சொல்ற? சூரஜனுக்கு ஆல்வேஸ் சம்மதம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ற சில வார்த்தைகளை அண்ணன் சமையலுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நீ எதுக்கு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? வெளியில வர மாட்டியா? வெளியே வர்றதுக்கு எனக்கு சங்கடமா இருக்குடி. இங்க பாரு, என்ன வாடி போடின்லாம் இனி சொல்லாத. நான் பழைய பிரீத்தி இல்ல, உன்னோட நாத்தனார். எனக்கா? எனக்கு யாரும் இல்லையே. நீ இங்கதான் இருக்கியா? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சுடி? மறுபடியும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? 2 பேருமே கர்ப்பமா இருக்கிறதுனால டக்குனு கோபம் வரும். இந்தா இத கொண்டு போய் சமையலுக்கு கொடு. புடி. ஏய், இப்ப என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பண்ற? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருந்தா அதுக்காக இப்படி எல்லாம் பண்றது? அவ இப்ப கர்ப்பமா இருக்கா தெரியும்ல, தேவையில்லாம சங்கடப்படுத்த கூடாது. இப்ப நானும் கர்ப்பமா தானமா இருக்கேன். ஆனா உன்னை யாரும் இங்க இருந்து போக சொல்லலையே. என்ன இல்ல, அவளதான் இந்த வீட்டை விட்டு போக சொல்லணும். இப்ப நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற பிரீத்தி?
அறிவில்லாம பேசுற. நான் இப்ப நல்லா தெளிவா தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவளுக்கு இனிமே வீட்ல இருந்து எதுவுமே தரக்கூடாது. அதெல்லாம் நீ முடிவெடுக்க கூடாது. சமேலி சூரஜோட பொண்டாட்டி, சூரஜோட புள்ளைக்கு அம்மாவாக போறவ. அப்படியாப்பட்ட ஒருத்தி என் அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருக்க வேணாம். இதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு மருமகளும் இல்ல. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அது என்ன கதைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ போட்டோம், அதுக்கப்புறம் நான் விஷயத்த சொல்றேன். என்னம்மா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல அத்தை. நீயும் பிரீத்தியும் சண்டை போட்டீங்களா? இப்ப நீ எங்க போற? நான் போறேன். உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நீ இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு நான் ஒத்துக்கவும் மாட்டேன். என்னம்மா என்னாச்சு? இப்ப எதுக்காக நீ அழற? என்ன ஒரு நிமிஷம் இங்க பாரு. அழாதம்மா. சமேலி, உனக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்லுமா. ஒருவேளை பிரீத்தி உன்கிட்ட தப்பா ஏதாவது பேசியிருந்தா அவளுக்கு பதில் நான் மன்னிப்பு கேக்குறேன். அதுக்காக நீ வீட்டை விட்டு போகாதம்மா. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு அருகதையே இல்ல. அப்படின்னு யார் சொன்னது? பிரீத்தி அந்த வீட்ல எல்லா முடிவையும் எடுக்கிறா. இங்க மாமா இருக்காரு, சூரஜ் இருக்கான். அவங்க வந்ததுக்கு அப்புறமா பேசி முடிவு எடுத்துக்கலாம். நீ அவ சொன்னதுக்காகலாம் வீட்டை விட்டு போக வேண்டாம். இது ஒண்ணும் அவ எடுத்த முடிவு இல்ல அத்தை. இது என்னோட முடிவுதான். இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள எல்லா பந்தமும் இன்னையோட முடிஞ்சு போச்சு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.